அவனுக்கு இப்போ தான் 4 மாதம் வந்தான். கட்சியில் 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கன்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம்? என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு? வேறு என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியாக பண்ணுங்க. தான் நான் சொன்னேன், களத்தில் நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையாக வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்பில் போட்டு நான் சொல்கிறது தான் நீங்கள் சொல்லுங்க, கேட்கணும். யாராக இருந்தாலும் நான் சொல்கிறது தான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்கள் பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்கிறத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில் இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்கிறத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில் இருக்க முடியாது. அவனுக்கு இப்போ தான் 4 மாதம் வந்தான். கட்சியில் 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கன்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம்? என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு? வேறு என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியாக பண்ணுங்க. தான் நான் சொன்னேன், களத்தில் நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையாக வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்பில் போட்டு நான் சொல்கிறது தான் நீங்கள் சொல்லுங்க, கேட்கணும். யாராக இருந்தாலும் நான் சொல்கிறது தான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்கள் பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்கிறத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில் இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்கிறத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில் இருக்க முடியாது. புதுச்சேரியில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பாமகவின் பொதுக்குழுவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே கடும் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. நான் சொல்வதை தான் இந்த கட்சியில் கேட்க வேண்டும், இந்த கட்சியை உருவாக்கியவன் நான் சொல்வதை இந்த கட்சியில் கேட்கவில்லை என்றால் கட்சியை விட்டு விலகிக் கொள்ளலாம் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கடுமையாக பேசியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. விருப்பம் இல்லை என்றால் கட்சியை விட்டு விலகிக் கொள்ளலாம் என்று அன்புமணியை நோக்கி பாமக நிறுவனர் ராமதாஸ் எச்சரித்திருக்கிறார். பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்த நிர்வாகியை அன்புமணி ஏற்காததால் இப்படி ஒரு கடும் மோதல் போக்கு கட்சிக்குள்ளேயே ஏற்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் பாமகவினுடைய பொதுக்குழு என்பது நடைபெற்றது. இந்த பொதுக்குழுவில் தான் பாமகவினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய ராமதாஸுக்கும் பாமகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே ஒரே மேடையில் அருகருகே அமர்ந்து பேசக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இந்த கடும் மோதல் போக்கு என்பது ஒரு நிர்வாகியை பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் 4 மாதங்களுக்கு முன்பாக கட்சியில் அவரை ஒரு இளைஞரணி பதவிக்கு நியமித்திருக்கிறார். அதனை எதிர்த்துதான் தற்பொழுது பாமகவின் தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் குரல் கொடுத்திருக்கிறார். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாமக நிறுவனர் ராமதாஸ், கட்சியை நான் தான் உருவாக்கினேன், கட்சியில் நான் எடுப்பதுதான் முடிவு, விருப்பம் இருந்தால் கட்சியில் இருக்கலாம், இல்லாவிட்டால் யாராக இருந்தாலும் கட்சியை விட்டு வெளியேறி விடலாம் என்று ஒரு கடும் எச்சரிக்கையை தன்னுடைய மகனாக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ்